வணக்கம் and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? கேரட் ஹல்வா செய்யறதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? இந்த ஹல்வா செய்யறதுக்கு நான் 3/4 கிலோ கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் வைக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேன். கேஷ்யூ நட்ஸை இப்போ ஃப்ரை பண்ணிக்க போறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு அதே நெய்யில் நம்ம கேரட்ஸை சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி நம்ம கையில ஒண்ணு கொடுத்துருவாங்க, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க அதை பண்றாங்களா? அதை நம்ம பண்ண வைக்கணும். கேரட் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. கேரட் ரைஸ் செஞ்சு கொடுப்போம், கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுப்போம், கேரட் ஹல்வா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அந்த கீலே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ 1 கப் பால் நம்ம சேர்த்துக்கிறோங்க. அந்த பால்லையே நல்லா குக் ஆகட்டும். அப்படியே ட்ரை ஆகும்போது நம்ம சர்க்கரையை சேர்த்துக்குவோங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரையை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே குக் ஆகட்டுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அண்ட் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குங்க என் குழந்தைக்கு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? கேரட் இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. ஒரு 4 ஏலக்காய் நல்லா இடிச்சு சேர்த்திருக்கேங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடும். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் இப்போ சேர்த்துறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேஷ்யூ நட்ஸை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஹல்வாவே சாப்பிடாத குழந்தைங்க இந்த கேரட் ஹல்வாவை கண்டிப்பா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. Carrot halwa ready, oh ready.